ஓம் சாய்ராம். அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன். நாம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஸ்ரீ சாயிநாதரின் மந்திரங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய மந்திரங்களை நம்ம பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். இப்ப என்னன்னா, இந்த சிறுநீரக கோளாறு அந்த இருக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் கிட்னி சம்பந்தப்பட்ட அந்த கல் இருக்குது, அது யூரின் சரியா வரல, சரியான முறையில் போகலை, யூரின் பிளட் வருது, அதில் கல் இருக்குது, ஒரு சிறுநீரகம் 2 சிறுநீரகம் பழுது அடைஞ்சிருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சிறுநீரக கோளாறுக்காக எங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மந்திரத்தினுடைய இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னா, ஸ்ரீ சாயிநாதரின் மந்திரங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். சம்ஸ்கிருதமே தெரியாது எனக்கு, சம்ஸ்கிருதத்துல அந்த எழுதக்கூடிய அந்த பாக்கியத்தை அப்பா கொடுத்துருக்கிறார். எப்படின்னா, தமிழ்ல வார்த்தைகளை சொல்லி சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு நண்பர் இதை எழுதி மந்திரமா இதை நமக்கு அப்பா கொடுக்குறாரு, சாயப்பா நமக்கு தர்றாரு. இதைத்தான் உங்களுக்கு நான் தந்து அதன் மூலமா நிறைய இந்த நோயாளிங்க அதுல இருந்து வெளியில வர்றாங்க. அதுக்கான ரெமெடி கிடைக்குது அவங்களுக்கு. அதை வலிய வேதனைய இல்லாம அதை எராடிகேட் பண்ணிட்டு நிம்மதியா வாழக்கூடிய நல்ல தருணங்களை, நல்ல வாழ்க்கையை அப்பா தந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நிச்சயம். அதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இதோ இந்த மந்திரத்தினுடைய இது சிறுநீரக கோளாறு நீங்க சீரிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கு பேரு. இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்யுஞ்சாய ஆபத் பாந்தவாய அற்புதானந்தசாரியாய அசகாய சகாய சத்புருஷாய புருஷோத்தமாய மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் விருக்க பீடித ரோகம் பரிபூர்ணம் நிவாரைய நாசய சீக்கிரமேவ பரிபூர்ண தேக சரீர ஆரோக்கியம் குரு தேகி வர்தய ஸ்வாகா. இதான் மந்திரம். இதை மறுபடியும் நான் இன்னொரு சொல்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்யுஞ்சாய ஆபத் பாந்தவாய அற்புதானந்தாச்சாரியாய அசகாய சகாயாய சத்புருஷாய புருஷோத்தமாய மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயரு விருக்க பீடித ரோகம் பரிபூர்ணம் நிவாரைய நாசய சீக்கிரமேவே பரிபூர்ண தேக சரீர ஆரோக்கியம் குரு தேகி வர்தய ஸ்வாகா. இத 108 முறை காலையில அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்பா கிட்ட போய் நின்று பாபாவுடைய நடுவீட்டில் பாபாவுடைய படமோ அல்லது அவருடைய சிலையோ இருக்கும் இல்லையா, அங்க நின்று அவருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு தூப தீபம் காட்டி தீர்த்தம் வச்சு வழிபாடு பண்ணி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். 108 முறை அங்கேயே சொல்லலாம், பரவாயில்ல. ஏன்னா டைம் நிறைய ஆயிடும் இல்லையா. வேலைக்கு போறவங்களோ அல்லது வீட்டு வேலையை செய்யறதுக்காக நிறைய வேலைங்க தலைக்கு மேல வச்சிருக்கவங்களோ இது அங்கேயே இருந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால இதுக்கு ரொம்ப டைம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. ஆகினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 மந்திரங்களை அங்கே சொல்லிட்டு வெளியில மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சொல்லலாம். அலுவலகம் போகிறவங்க, ஆஃபீஸ் போறவங்க, வண்டி ஓட்டுறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பைஹார்ட் ஆயிடுச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இல்லைன்னா சிடியில போட்டுட்டு அதை கேட்டுட்டு போகலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க போய் இறங்கின பிறகு உங்க அலுவலகத்துக்கோ தொழிற்சாலைக்கோ போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் படிக்கலாம். ஸோ இதை 108 முறை ஒரு நாளைக்கு படித்தோம்னா நமக்கு இந்த சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது சிறிதளவு கூட இருக்காது. நமக்கு சிறிதளவு கூட இருக்காது. அது நிச்சயம் நடக்கும். இது சத்தியம். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து.